திவினேஷை பிடிக்கும்னு சொன்னால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி திவினேஷ் தான் 4th ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகுறாரு. ஜட்ஜஸ் எல்லாரும் மேடைக்கு வர்றாங்க. அதோட கெஸ்ட்டாக வந்திருக்க லியோனின் அவர்களும் மேடைக்கு வர்றாங்க. மேடைக்கு வந்த உடனே அர்ச்சனா மேம் சொல்கிறாங்க, கோல்டன் ஷோ வாங்கின எல்லா குழந்தைகளுமே மேடைக்கு வாங்க அப்படின்ட்டு. அதில் தியானயன், மகத்தி, புவனேஷ், அபினேஷ் திவினேஷ் இவங்கெல்லாம் மேடையில் இருக்காங்க. இவங்கெல்லாம் மேடையில் இருக்க அர்ச்சனா கவுண்டர் பண்ணுறாங்க. 1 2 3 சொல்கிறாங்க. கவுண்டர் பண்ணி முடிஞ்ச உடனே திவினேஷ் தான் ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆகுறாரு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி திவினேஷும் சந்தோஷம்தான், ஆனால் அவர் ரியாக்ஷன் வளமை போல் இருந்துச்சு. அதே மாதிரி இருந்தார். ஸ்டேஜில் எல்லாரையும் விழுந்து வணங்கினார். சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. திவினேஷ் ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் போயிட்டாரு. அதே மாதிரி நீலகண்டன் தாத்தா அவங்களாம் மேடைக்கு வர்றாங்க. ஸ்வேதவன் சொல்கிறாங்க, தாத்தா நீங்கள் தான் திவினேஷுக்கு இது மரியாதைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திவினேஷ்க்கு மரியாதை செய்கிறதுக்கு தாத்தா கையிலே கொடுக்குறாங்க. தாத்தா தான் எல்லா மரியாதையும் திவினேஷ் செய்கிறாரு. அதே மாதிரி திவினேஷோட அம்மா சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க. டீமுக்கு, ஜட்ஜஸ்க்கு, நிர்மல் மேம், மற்றது பிஜி சார் அவங்களுக்கு, சதீஷ் பேண்டா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவாக நன்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி லியன் திரும்பியும் திவினேஷை பாட சொல்கிறாரு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இந்த பாடல திரும்பியும் பாட வைக்கிறாரு. திவினேஷ் திரும்பியும் பாடி காட்டுறாரு. அதோட அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரும் சேர்ந்து திவினேஷை போயிட்டு சேரில் அமர வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. திவினேஷ் போஸ்ட் ஃபைனல் செலக்ட் ஆகிட்டாரு. எல்லோருக்கும் சந்தோஷம். குழந்தைகளும் எல்லாரும் ஒற்றுமையாக போய் திவினேஷை வாழ்த்துறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. இதே மாதிரி என்னைக்கு இந்த ஹாப்பி நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். திவினேஷுக்கு வாழ்த்துக்கள் 4th ஃபைனல்ஸில் செலக்ட் ஆனதுக்கு. அதே மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.